என்னோட வாய்ஸ் கேக்குதா பிரதர்? பிரதர், என்னோட வாய்ஸ் கேக்குதா? பிரதர், என்னோட வாய்ஸ். கேக்குது பிரதர். ஓகே சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிறிஸ்தேசுக்குள் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிக்கு நாம் இன்றைக்கான பாடத்துக்குள்ளாக நம்ம போயிடலாம். ஆரம்ப ஜபமாக ஜெபம் செய்வதற்கு நம்ம போகலாம். நம்ம அனைவரும் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, தகப்பனே, இன்றைய நாளில் கூட நம்முடைய சத்தியத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி பண்ணதுக்காக ரொம்ப நன்றி தரப்பனே. இந்த சத்தியத்தை அன்னைக்கு நம்ம தியானித்து வாழ்க்கையில பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி பண்ணி தரப்பனே. அது மட்டும் இல்லாமல் மாம்சம் பலவீனமாக இருந்தாலும் நம்முடைய கிருபையினால வளர எங்களுக்கு உதவி செய்ய தரப்பனே. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அனுதினம் செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிச்சிருங்க தரப்பனே. இந்த ஜபத்தை ஆண்டவராக இயேசு மூலமாக சொல்லுவோம் முதல் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். இப்போ செகண்ட் வேர்ல்ட் இரண்டாம் உலகம் பாகம் 2 பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு கிளாஸும் மிஸ் பண்ணிடாம நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம ஹவு டு ஸ்டடி பைபிள்ல இருந்து அதுக்கப்புறம் அதில் பார்ட் 1 பார்ட் 2 அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் தான் பார்த்தோம். அப்புறம் செகண்ட் வேர்ல்டில் வந்து பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரியும். வசனங்கள் மூலியமா தான் பார்த்தோம். எந்த ஒரு சொந்த கதையெல்லாம் இல்லை, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சத்தியம் தான். ஆதாம்ல ஆரம்பிச்சு நோவா வரையும் நம்ம பார்த்து முடிச்சோம். ஆதாம் என்ன தப்பு பண்ணாரு, நோவா வரையுமே நம்ம அவரோட கிரியை என்ன இருந்துச்சு, உலக ஜனங்களுடைய அவரை கேலி குண்டுகள் ஆக்கி அதுக்கப்புறம் அவர் விசுவாசத்துல பேழையை கட்டி அடுத்த வேர்ல்டுக்கு வருவாரு. அதன் மூலமா தான் இப்போ இருக்கிற என்டையர் ஜென்ரேஷன் வந்து அவர் மூலமா தான் வந்தது வரையும் நமக்கு ஆஹ், எல்லாமே தெரியும். நமக்கு எதுவும் புதுசு கிடையாது. எல்லாமே வசன ரீதியாக தான் நம்ம பார்த்து முடிச்சோம். இப்போ வந்து அதுல வந்து பார்ட் 2 நம்ம வந்து பார்க்கணும். அதுல வந்து என்னதுன்னா, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இன்று வரை, ஃப்ளட்ல இருந்து இப்போ வரைக்குமே என்னென்ன நடந்திருக்கு, நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம கேட்கும்போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். இது வந்து வசனம் வந்து ஆஹ், ஒரு சொல்லணும்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லணும்னுக்காக தான் இது சொல்றது கிடையாது. இது உண்மையிலேயே நம்ம நிறைய விஷயத்துல இருந்து அடிப்படை சத்தியம். இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பாடங்கள் நமக்கு நிறைய விஷயத்துல வந்து விடுதலை கிடைக்கும். புரியுதுங்களா? நம்மளுடைய சிந்தை இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவர் மேல ஒரு இவரு அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள் எப்படி, இதையும் இப்ப இதையும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு தீமை இருக்கு, அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் மேல ஏன் இந்த மனிதர்கள் இப்படி இருக்காங்க, ஏன் இவ்வளோ ரிலீஜியஸ் கன்ஃபியூஷன், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நம்மளோட புரிதல் வந்து வேற மாதிரி இருந்திருக்கலாம் பாஸ்ட்ல. பட் ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம கேட்டு முடிக்க முடிக்க நம்மளோட புரிதல் கொள்ளுதல் பிளஸ் பாவம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா கூட அதுல இருந்து கூட நம்மள வந்து விடுதலை பண்ணிடும், 100% பண்ணிடும்ன்றது நம்ம பார்க்கணும். ஸோ அது சிந்தனையா தப்பான அசத்தியமா இருக்கலாம்,
இல்ல செயல்முறையா இருக்கலாம். அது ஒவ்வொரு பாடமும் நம்மளோட வேதாகமம் வந்து விடுதலை பண்ணிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ 3 உலகங்கள் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பார்த்தாச்சு, செகண்ட் வேர்ல்டு பார்ட் 1 பார்த்தாச்சு, இப்போ பார்ட் 2 பார்க்க வரோம். இதில் வந்துட்டு அடுத்து மெயின் பிக்சருக்குள்ள இப்போ வந்துட்டோம். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான செகண்ட் வேர்ல்டு சப்ஜெக்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வாக்கு தத்துவத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். புரியுதுங்களா? இப்ப இங்க இது வந்து யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கேட்டாக்க இது ஆப்ரஹாம் கொடுத்தது. கொடு அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் ABRAM ஆப்ரஹாம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்ரஹாம் மாறுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்ரஹாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான் இது. என்ன என்ன தேவன் கொடுத்துருக்காங்கன்னா இங்க உன் உன்னை ஃபர்ஸ்ட் அப்ரஹாம ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்து உன் சந்ததியை அவரே ஆசீர்வதிக்கலாம அவரோட ஜென்ரேஷன், அவரோட சந்ததி, அவரோட பயாலஜிக்கல் ஜீனியாலஜில வந்த சந்ததி, புரியுதுங்களா? அவங்கள வந்து வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். அப்போ இங்க 2 வாக்குத்தத்தம் கிடைக்குது, ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் கிடைக்குது. ஒண்ணு வந்து ஒரு குரூப் வந்து நட்சத்திரங்களை போல இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து கடற்கரை மணலை போல இருப்பாங்க. So இது என்னன்றது நம்ம பார்க்கணும். நட்சத்திரங்கள் யாரை குறிக்குது, கடற்கரை மணல் யாரை குறிக்குது, புரியுதுங்களா? எந்த வகுப்பாரை குறிக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த வாக்குத்தத்தம் வந்து யாருக்கு கிடைக்குதுன்னா ஆப்ரஹாம் கிடைக்குது. யாருக்கு கிடைக்குது? ஆப்ரஹாமுக்கு கிடைக்குது. வானத்து நட்சத்திரங்கள், அடுத்து கடற்கரை மணல், அடுத்து ஆதியாகமம் 22:18 வசனம், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ அடுத்த வசனத்துல நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது உன் சந்ததிகளுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், எல்லாருமே. புரியுதுங்களா? ஸோ இப்போ நிறைய ஜாதிகள் இருக்கு, புரியுதுங்களா? இது என்ன ஜாதி, பூமியில இருக்கக்கூடிய என்ன மனிதர்கள்? இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம், ஆபிராமுக்குள்ள வரக்கூடிய சந்ததி. ஓகேங்களா? உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது அவருக்குள்ள பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும், அப்படிதான் வசனம் சொல்லுது. ஸோ இங்க உன் சந்ததிக்குள், புரியுதுங்களா? அங்க மெயின் முக்கியமான வார்த்தை வந்து இந்த உன் சந்ததிக்குள். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க இதை. புரியுதுங்களா? ஸோ உன் சந்ததிக்குள் அப்படின்னு வரும்போது அடுத்த மகன் யார் வர்றாருன்னா, அவர் மகனுக்காக வெயிட் பண்ணி கேட்குறாள், அப்புறம் ஆதார் கிட்ட எல்லாம் பிள்ளை பெற்றுக்கொள்வாங்க. பட் ஆனா சுதந்திரவாளியா, புரியுதுங்களா? சுதந்திரவாளியா இருக்கு தேவன் சூஸ் பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரவாளி தேவன் பார்வையில அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரஹாம், அவர் மனைவி சாராள், அவர்கள் மூலமா வரக்கூடிய மகன் தான் வந்து சுதந்திரவாளி. அந்த சந்ததிக்குள்ளதான் ஆஹ் வசனம் என்ன சொல்லிடுச்சுன்னா, முன்னாடியே பார்த்தோம், அதாவது உன் சந்ததிக்குள், அதாவது அவரோட சந்ததிக்குள்ளதான் பூமியில இருக்கக்கூடிய சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிச்சு. அப்போ ஒருத்தரையும் விடல, எல்லாருமே. அப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்போ வெயிட் பண்ணி பார்த்தாரு. பட் அதுக்குள்ள கேத்துரால் கிட்ட குழந்தை வச்சிடுறாங்க. அடுத்து வந்து ஆஹ் ஆகார் கிட்ட குழந்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் தேவன் சுதந்திர வலையை சூஸ் பண்ணல. இங்க ஈசாக்கு தான் தேவன் இங்க வந்து சூஸ் பண்ணிருக்கான்.
புரியுதுங்களா? நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவன் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை ஒரு குரூப் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, உன்னோட அந்த சந்ததி எப்படி இருக்குமா? வானத்து நட்சத்திரம் எப்படி எவ்வளவு இருக்கு எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அந்த அளவுக்கு பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவும் தருவேன். பெருக பண்ணி தேவன் கொடுக்கிற தேசங்கள் அங்க தங்க வைப்பார். அவனோட சந்ததிக்கு தேசத்தை தருவாங்க, தேசங்கள் தருவாங்க. பண்மையில பேசப்பட்டிருக்கு. உன் சந்ததிக்குள் அதே சந்ததி அவர்கள் மூலமா சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து யார் வராங்க? உங்களுக்கே தெரியும் யார் வருவாங்கன்றது. அடுத்த ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கே தெரியும் யாருன்றது. யாக்கோபு. புரியுதுங்களா? இங்க ஒரு வாக்குத்தத்தம் வரும். இப்போ முன்னாடி இருந்தெல்லாம் வாக்குத்தத்தம் பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதுல வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், அது ஒரு வாக்குத்தத்தம். அடுத்த ஜெனரேஷன் வருது, ஈசாக்கு, அவருடைய மகன். புரியுதுங்களா? இவர்கிட்ட ஒரு வாக்குத்தத்தம். இவர்கிட்ட என்ன வருது? ஈசாக்கு கிட்ட உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல, அதாவது பார்த்தாச்சு, வானத்து நட்சத்திரங்கள் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு பெருகுபடி தேசத்தை தேசங்கள் யாவையும் தருவாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த சந்ததி மூலமா பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் வாசிப்பாங்க. அப்போ ஆபிரகாம் கிட்ட ஒரு வாக்குத்தத்தம், அவருடைய மகன் பிள்ளை கிட்ட ஒரு வாக்குத்தத்தம், அடுத்து யாக்கோபு, யாக்கோபு கிட்ட ஒரு வாக்குத்தத்தம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இங்க பாருங்க, ஆபிரகாம் கிட்ட ஒண்ணு, ஐசக் கிட்ட ஒண்ணு, ஜேக்கப் கிட்ட ஒண்ணு. ஜேக்கப் கிட்ட கூட உன் சந்ததி பூமியின் அதாவது இந்த ஜேக்கோபோட ஜெனரேஷன், அடுத்து வர ஜெனரேஷன், அந்த சந்ததி எப்படி இருக்குமாமா? தூளை போல இருக்கும். பூமியின் தூள் மாதிரி. தூள் எவ்வளவு இருக்கும்? அது என்ன முடியுமா? எண்ண முடியாத அளவுக்கு பூமியின் தூளை போல இருக்குமா? அவங்க மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் நார்த் சவுத் வெஸ்ட் எல்லா இடத்துலயும் பரம்புவாங்கன்னா, உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் அவருக்குள்ளும், அதான் அந்த சந்ததிக்குள்ளும், ஓகேங்களா, பூமியின் வம்சங்களும். ஸோ அல்டிமேட்டா தேவன் என்ன கொடுத்துட்டு வர்றாங்கன்னா, 2 பிளஸிங் பார்த்தாச்சு. வானத்து நட்சத்திரம் ஒரு குரூப்பு, கடற்கரை மணல் ஒரு குரூப்பு, ஐசக் கிட்ட அங்க வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி தேசங்கள் யாவும் கொடுக்கறது. யாக்கோப் கிட்ட தூளை போல இருப்பாங்களாமா. அவன் நார்த் சவுத் வெஸ்ட் எல்லா இடத்துலயும் பரப்புவாங்களாமா. அவன் அந்த சந்ததிக்குள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசைப்படுது. புரியுதுங்களா? அது எப்படின்றது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து யாக்கோபோட பசங்க பேர் தான் அப்படியே கோத்திரமா மாறும். உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம சபையில நிறைய வாட்டி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாமளே கூட படிச்சிருப்போம். புரியுதுங்களா? ஸோ அவருடைய ரொம்ப ரொம்ப பிடிச்ச மகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு, பெஞ்சமின், இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே. புரியுதுங்களா? அதிகப்படியான ராகுல் கிட்ட தான் அவங்க அன்பு கூர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய லேகால், அப்புறம் வேலைக்காரிகள் மூலமா பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இவ்வளோ 12 பிள்ளைகள். அது அப்படியே ஒரு கோத்திரமா மாறுது. புரியுதுங்களா? அந்த ஸ்டோரியில நம்ம அப்புறமா பார்க்கலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ 12 பேர், அவருடைய மனைவி, மறுமனையாட்டி, வேலைக்காரர்கள் மூலமா பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் 12. இந்த 12 பிள்ளைகள் ஒரு கோத்திரமா மாறுது. அதுதான் எப்படி இருக்கு. புரியுதுங்களா? அதுதான் இப்படி இருக்கு. டிவிஷன் ஆஃப் த ப்ராமிஸ் லேண்ட். தேவன் அந்த இப்போ ஐசக் கிட்ட, ஜேக்கப் கிட்ட எல்லாம் சொன்னாங்கல்ல, தேவன் பூமியில் உள்ள, அதாவது உங்களோட சந்ததி எப்படியாமா நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட்
எங்கேயும் பரம்பி இருப்பாங்களாம். அவங்க யாவையும் அவர்கள் யாவருக்கும் தேசங்களை தருவன்றது இதுதான். புரியுதுங்களா? ஆஹ் வந்துருச்சு. ஸோ தேசங்கள் ஃபார்ம் ஆகி தேவன் அங்க அமைச்சு கொடுக்குறாங்க. நீங்க பாருங்க, இப்படிதான் வந்து லிட்டரலா வந்துட்டு அப்போ ஒரு 3000 இயர்ஸ் பேக், புரியுதுங்களா? 3000 இயர்ஸ் பேக் வந்து இந்த மாதிரி தான் கோத்திரம் கோத்திரமா டிவைட் ஆகி பிரிஞ்சு லைஃப் வந்து செட்டில் பண்ணியிருந்தார் தேவன். இப்போ ரூபன், சிமியோன், தான், யூதா, செபுலோன், இசாக்கர், காத், ஆசேர், நப்தலி, பென்யமின், புரியுதுங்களா? எப்ராயிம், மனாசி, இவங்கள தான் ஆக்சுவலாக இவங்களாம் 12 பிள்ளைங்க. அது அப்படியே கோத்திரமா மாற்ற அப்படியே அந்த அவங்கவுங்க ஜென்ரேஷன்ல வந்துட்டு அப்படியே வந்து என்ன ஆகுது, ஒரு தேசமா மாறும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா இவங்க இந்த இப்போ அந்த ஸ்டோரிக்கு நம்ம போகிறோம். ஸோ அவங்க அண்ணன்மாரெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு இடத்து இந்த வழியில போறவங்க கிட்ட வித்துருவாங்க. புரியுதுங்களா? எகிப்துக்கு போற வழி, எகிப்துக்கு போறவங்க அவங்க, புரியுதுங்களா? அவங்க கிட்ட வித்துருவாங்க காசுக்கு. ஆக்சுவலா கிணத்துல தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு ஆக்சுவலா வித்துருவாங்க. actually. அவங்க அண்ணனுங்கெல்லாம் பிளான் பண்ணி, புரியுதுங்களா? ஸோ அங்க வந்து அவரோட வளர்ச்சி வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆஹ் ஆதியாகம் 41:40, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். புரியுதுங்களா? ஸோ எந்த அளவுக்கு போயிட்டு அடிமைத்தனமா போயிருப்பாரு. சகோதரர்லாம் வந்து எகிப்து போற வழியில போயிட்டு இருக்கும்போது, அங்க போகும்போது அந்த அந்த டைம்ல வந்து கீழே தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த எகிப்து போற வழி 2 ஜனங்கள் வந்துட்டு அவரை கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து போத்திபார் மனைவில போத்திபார் வீட்டுல இருப்பாங்க. அங்க வந்துட்டு அங்கேயும் வந்து அவரோட கேரக்டர், அவருடைய நடத்தை, அவருடைய நாலேஜ், அவரோட டிசிப்ளின், இதெல்லாமே பார்த்து ஒரு படிப்படியா அந்த வீட்லயே வந்து அந்த அந்த போத்திபார் வீட்லயே அவருக்கு அடுத்த ஸ்தானத்துல எல்லா பொறுப்பும் கொடுத்திருப்பாரு. புரியுதுங்களா? செய்வதெல்லாம் வாய்க்கும். புரியுதுங்களா? அது இப்போ அக்ரிகல்ச்சர் ஏதாவது ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, ஆடு மேய்க்கிறாருன்னா மாடோ ஆஹ் அதெல்லாம் பாத்துக்கிறாருன்னா வச்சுக்கோங்க, எல்லா காரியங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி பாக்குறாருன்னா எல்லாத்துலயும் வந்து ஒரு ஒரு சிறந்தவரா இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து அவங்களுக்கு அவர் மேல தப்பான முறையில் ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சு போய் ஆஹ் அந்த பண்ணாத தப்புக்கு வந்து ஒரு வீண் பழியை சுமந்துட்டு ஜெயிலுக்கு போய் அங்க அந்த ஜெயில வந்துட்டு அந்த 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 ஜெயில இருக்கக்கூடிய அவங்களுக்கு கனவு வரும். அதுக்கு ஒரு மீனிங், அர்த்தம் கொடுப்பாங்க. அதுல இருந்து ஒருத்தர் வெளியில போய் அந்த ராஜாக்கு தெரிய வரும். அவருக்கு ஒரு சொப்பனம் வரும். இதுக்கு அந்த சொப்பனத்துக்கு பதில் வந்து இவருக்கு தான் பதில் இருக்கு. ஸோ இது வந்து நியூஸ் அவருக்கு போகும். திரும்ப அவருடைய ஞானத்தை பார்த்துட்டு இவர் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்துருவாரு. புரியுதுங்களா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆஹ் அந்த ஃபியூச்சர்ல என்னோட ட்ரீம்க்கு என்ன மீனிங், அர்த்தம் என்ன அப்படின்னு அவங்க கேட்கும்போது அங்க யாராலும் சொல்ல முடியாது. அப்போ ஜெயில ஒருத்தர் இப்படி மீட் பண்ணது ஆஹ் இங்க ராஜாவுக்கு தெரிய வரும். அது ஒருத்தர் சொல்லுவாரு. அப்புறம் இவரை கூட்டிட்டு வருவாங்க. அவரோட சொப்பனத்துக்கு அர்த்தம் கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இதெல்லாமே அவருடைய நாலேஜ், அவருடைய நடத்தை, கேரக்டர் எல்லாமே பார்த்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு பிதாவு தேவன் தேவன் ஆண்டவர் வந்து உயர்த்திடுறார். இங்க பாருங்க, சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அவ்வளவுதான். எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர் லெவல், அந்த லெவலுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து விசாரணைக்காரனாகவும் இருக்கார். எல்லாருக்கும் யார் வேணாலும் கூப்பிட்டு கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ நாட்டு நடக்கக்கூடிய விவசாயங்கள்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து இவர் ஒரு சைன் போட்டா போதும், எல்லாமே அமெண்ட்மெண்ட் ஆகி நடக்கும். எல்லாருமே கீழ்ப்படிவாங்க. ஸோ அந்த நிலைமைக்கு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்ல போயிடுறாரு.
புரியுதுங்களா? ஆதியாகமம் 41:57 சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். புரியுதுங்களா? இங்க அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு அருமையா இருந்ததுன்னா, அவரோட சொப்பனத்துக்கு ஆக்சுவலா இந்த ராஜாவுடைய சொப்பனத்துல இந்த மாதிரி பஞ்சம் வரும் அப்படின்னு தான் அவருக்கு கனவுல வரும். அதுக்கு இப்படி பஞ்சம் வரும்ன்றது அந்த சொப்பனத்துக்கான அந்த ட்ரீமுக்கான மீனிங், அந்த ட்ரீமுக்கான பொருள் யோசிப்பு தான் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கேத்த மாதிரி இவரு பஞ்சம் வரப்போகுது. ஸோ அதுக்கேத்த மாதிரி தானியங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதனால தானியம் கொள்ளும்படி சகல தேசத்தார்களும் வந்திருக்கலாம் யோசேப்பை பார்க்கறதுக்கு. புரியுதுங்களா? மற்றவங்க கொடுக்குற அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு இருந்திருக்காரு. புரியுதுங்களா? இப்பதான் ஒரு முக்கியமான ஒரு எமோஷனல் என்ட்ரி இங்க வரப்போகுது. இந்த எமோஷனல் என்ட்ரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சகோதரர்களை பார்க்க வருவாங்க. ஆக்சுவலா இவங்க எதுக்கு பார்க்க வராங்க? பஞ்சம், தானியம் கிடைக்கணும். எக்ஸாம்பிள், ரைஸோ ரைஸோ இல்லை கோதுமையோ இல்லை நிறைய தானிய வகைகள் இருக்கலாம். புரியுதுங்களா? அதான் வாங்குறதுக்கு வராங்க. இப்போ பார்த்த உடனே இவருக்கு எமோஷனலா ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ஆயிடுறாரு. சகோதரர்களை பார்த்தோன்னே ரொம்ப நாள் கழிச்சு, அது ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு சகோதரரை பார்க்கும்போது ஆஹ் கண் கலங்கி தனியா போய் அழுவுறது, இதெல்லாமே ஒரு அந்த இடத்துல ரொம்ப எமோஷனலா இருக்குது. அடுத்து ஆதியாகமம் 45:7 நம்ம பார்க்கும்போது பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, அதாவது அழிஞ்சு போகாமல் இருக்க, உங்களை உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், புரியுதுங்களா, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். இது பாருங்க, இதுவே ரொம்ப மாம்சமா நீங்க வீராப்பு காமிக்கல, பந்தா காமிக்கல. எப்படின்னா, பாத்தியா, நீங்க குழியில தள்ளிட்டீங்க, சாரி, குழியில தள்ளிட்டீங்க. இது உங்களுக்கு இன்னும் வேணும், உங்களுக்கு இதுதான் வேணும், இன்னும் வேணும், நீங்க இன்னும் என்ன சொல்றது, அனுபவிக்கணும். அதெல்லாம் எந்த தானியெல்லாம் தர முடியாது. ஒழுங்கு மரியாதை கிளம்பி போயிடுங்க. ஜெனரலா இயல்பு அப்படி வரும். ஆனா அங்க பாருங்க, தேவனுடைய பிள்ளைக்கு அப்படி வரல. மாம்சமா அப்படிதான் வரும், ஜெனரலா நேச்சுரலாகவே. அன்னைக்கு இப்படி குழியில தள்ளி விட்டீங்கல்ல, ஆஹ் நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு சபிப்பாங்க. இன்னும் அந்த கஷ்டத்துல இருந்தா இன்னும் நீங்க அந்த கஷ்டத்துல கஷ்டப்படுங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு ஒரு ஜென்ரலா மாம்சமா செயல்படக்கூடிய மனுஷன் இப்படி நடந்துட்டு இருக்கு பூமியில. ஆனா தேவனுடைய பிள்ளை பாருங்க, டக்குன்னு நம்ம எமோஷனல் ஆறாரு சகோதரில் பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் தேவன் தான் என்ன இங்க அமிச்சாங்கன்னு சொல்றாரு. நம்மளை ஆதரிக்கிறதுக்காக தான், அப்புறம் பெரிய ரட்சிப்பை நம்மளை காப்பாத்துறதுக்காக தேவன் முன்னாடியே என்னை அனுப்பிட்டாரு அப்படின்னு பாசிட்டிவா பேசுறாரு பாருங்க. இது எக்ஸாக்டா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாற்றம் தான் வரும், தேவனுடைய ஆவி இருக்கிறவங்க மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? ஜென்ரலா இங்கு இங்கே ஒரு ஒரு கேரக்டர் ஸ்டடி தான் நமக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் லவ்வோட இருக்கும். ப்ளஸ் அவனுடைய இந்த நிகழ்ச்சி, இந்த பார்த்த உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணத்தை அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்றாங்க. அவங்க அப்பாவும் மிகவும் 12 பிள்ளைகளே மிகவும் லவ் பண்ணப்பட்ட, மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரே ஒரு பிள்ளை யாருன்னு கேட்டீங்கன்னா யோசேப். ஏன்னா அவர் சிறு வயதுல இருந்தே அண்ணனுங்க என்ன தப்பு பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு எல்லாமே அப்பா கிட்ட எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுவார். அதுல மட்டும் அவர் மிகவும் நேசிச்ச ஒரு ராகேலோட மகன் தான் அவர். அவ்வளோ அன்பு அவர் மேல. பார்த்தோன்னே அந்த அந்த தருணத்துல அவங்களோட சந்தோஷமான ஒரு தருணம் யாருக்குமே இருக்காத அளவுக்கு ஒரு சந்தோஷத்துல இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? யோசேப்பு தன் யாதியாகும் 50:24 யோசேப்பு தன் சகோதரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன். இந்த சீன் எல்லாம் முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா?
இந்த எமோஷனல் சீன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள போக போறோம். அவரு அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஆட்சி, புரியுதுங்களா? அவர் சகோதரனை அரவணைத்து கொண்டதும், அப்புறம் அவங்களுடைய தகப்பனை வந்து பார்த்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அங்கேயே வந்து செட்டில் ஆகுறாங்க. நாட்கள் செல்ல 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 அவருக்கும் வயசாகுது. மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும், இங்க பாருங்க, ஆபிரகாம் கிட்ட, ஐசக் கிட்ட, ஜேக்கப் கிட்ட, ஆபிரகாம் கிட்ட, ஈசாக், யாக்கோபு கிட்ட சொன்ன அந்த வாக்குறுதி, புரியுதுங்களா? ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது பற்றி. இப்போ தேவன் வந்து யார் யாருக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்கன்றது அவங்க அப்பா அம்மா யாக்கோப் அண்ட் ரெபேக்கால் வந்து சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. யாசுக்கு ஜோசப் யோசேப்ப அவர் எகிப்துல இருந்தாலுமே, ஃபேமிலியோட எகிப்துல இருந்தாலுமே 12 அண்ணனுங்க, அவரோட சேர்த்து டோட்டலா 12 பிளஸ் அப்பா அம்மாவோட ஒன்னா ஃபேமிலியில, ஒன்னா ஒரே ஃபேமிலியா எகிப்துல செட்டில் ஆனாலுமே, அவர் மரண தருவாயில வரைக்குமே தேவன் என்ன சொன்னாங்கன்றது அவர் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு, தேவன் நிச்சயமா சந்திப்பாங்க. ஸோ நீங்க வந்து இந்த தேசத்தை விட்டு ஆப்ரஹாம், ஐசக், ஜேக்கப்க்கு கொடுத்த வாக்குத்தத்தமான தேசம் கண்டிப்பா கொடுப்பேன்னு ஆணையிட்டு சொன்ன அந்த தேசத்துக்கு போக பண்ணுவார் அப்படின்னு வந்து யோசிப்பு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த சீனை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம்? இப்போ இந்த ஒரு சிறு பிள்ளை தான் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த இந்த அடுத்த தருணத்துக்குள்ள போய் போறோம். ஏன்னா எங்க யோசிப்பு சொல்லிட்டாங்க, தேவன் கண்டிப்பா வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னது கரெக்ட். அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை அப்படியே தலைகீழ மாறுது. யோசேப்பை அறியாத ராஜா, ஜோசப்ப தெரியாத அறியாத ராஜா, ஒருத்தர் மோசமான ராஜா வரார். அப்போ அந்த டைம்ல அந்த அப்ப இருந்த குழந்தைகள் எல்லாமே கொல்ல சொல்றாரு. அப்போ அவருடைய அம்மா வந்து அப்படி ரிவர்ல வந்து விட்டுருவாங்க. அவங்க அதாவது இது எந்த அந்த ஒரு அவங்களுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக, அவங்க குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்காக ஆற்று ரிவர்ல வந்து, ஆறுல வந்து விட்டுருவாங்க. அழகா ஒரு ஒரு பெட்டியில. புரியுதுங்களா? தமிழ்ல கூட ஒரு பேர் வரும், நல்ல பேர் தான் அது. அதுல விட்டுருவாங்க. கடைசியில இது எங்க ஆர்டர் போட்டாங்களோ குழந்தைய சாவடிக்கணும், அந்த எகிப்து ஜனங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள், இஸ்ரேல் ஜனங்கள், ஆக்சுவலி இஸ்ரேல் ஜனங்கள் குழந்தை யார குழந்தை வச்சிருக்காங்களோ அவங்கள கொன்றணும், அந்த ஆர்டர் வருது. எங்க இருந்து ஆர்டர் வந்துச்சோ அங்கேயே குழந்தை போகுது. இது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரமான ஒரு வேலை. அது நடக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அங்கேயே வளர்றாரு. ஆஹ் அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் போயிட்டு இருக்கு அந்த குழந்தை, அவங்க கூடயே வளருது. அப்படியே வந்து ரொம்ப பெரிய ஆளாகிறாரு. அதாவது ஆஹ் பெரிய ஆள் மீன்ஸ் அவங்க தான் அந்த ஃபேமிலி தான் வந்து ராயல் ஃபேமிலி, கிங் ஃபேமிலி கூட ஒரு ஒரு உச்சகட்டமான ஒரு பொறுப்புல வளர்ந்துடுறாரு. அந்த டைம்ல வரும்போது தேவனுடைய டைம் வந்துருக்கும். எங்களோட ஜனங்களை வந்து விடுவீங்க, ஏன்னா நீங்க வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க எங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்காக தேசம் வந்து ரெடியா இருக்கு. தேவன் கொடுக்குறாங்க. எங்களுடைய தேவன் எங்களை ஆயத்தம் பண்ணியிருக்காங்க. எங்களோட மெயினா எங்களுடைய தேவனை
இதுதான் சொல்லியிருப்பாங்க. மெயினா எங்களுடைய தேவனை ஆராதனை பண்றதுக்கு எங்களை வெளியே விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? இங்கதான் வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்கும். அவருக்கு போகணும், ஆனா போகணும்னு சொல்லுவாரு, ஆனா அனுப்ப மாட்டாரு. போகணும்னு சொல்லுவாரு, ஆனா அனுப்ப மாட்டாரு. இந்த மாதிரிதான் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மோசஸ் ஆரோன் மூலியமா தான் இது நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல மோசஸ் வந்து எகிப்து ஜனங்கள்லயே பார்வனோட பெரியவனா இருந்திருக்காரு. ஏன்னா மோசஸோட பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி தேவன் இருக்காங்க. அவரு அந்த டைம்ல அவருக்கு திக்குனாவும் இருந்ததுனால அவரோட வாயா வந்து ஆரோன் இருக்காரு. புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஒரு டைம்ல ஒரு பீக்ல போயிடுச்சு. கொடுமை, ரொம்ப வேலை வாங்குறது, சிட்டிஸ் இப்போ வேற ஒன்றும் இல்லை, ராமசேஸ், பைத்தோன் இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் பில்ட் பண்றது, ரொம்ப கம்மியா ஊதியம் கொடுக்குறது, கம்மியான சாப்பாடு கொடுக்குறது, அவ்வளோ குடும்பப்படுத்துறது. அதாவது குடும்பம் மீன்ஸ் என்னன்னா ரொம்ப வேலை வாங்குறது, ஃப்ரீயா இருக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ நார்மலா 8 மணி நேரம் ஒர்க் பண்றேன்னு வைங்க. இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு 16 மணி நேரம் ஒர்க் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கொடுமையான வேலையை வாங்கியிருக்காங்க சிட்டியை பில்ட் பண்றதுக்கு. புரியுதுங்களா? ஸோ அவங்களுடைய கூ அவங்களுடைய கூச்சல் வந்து பரலோகத்திலே போய் கேட்டுருச்சு. அவங்க போட்ட கூச்சல் தேவன்கிட்டயே போய் கேட்டுருச்சு. தேவ சன்னிதானத்திலே போய் எட்டிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரைட் டைம் வரும்போது தேவன் என்ன பண்றாங்கன்னா மோசஸை கூப்பிட்டு, அவ்வளவுதான், நீங்க வந்து அரண்மனை விட்டு வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு 40 வருஷம் வனாந்தரத்துல இருப்பாரு. அங்க ஒரு அவருக்கு மேரேஜ் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாவது ரட்சித்து கூட்டு வரணுன்றதுதான் அவருடைய ப்ராஜெக்ட். அப்படி பார்வன் முன்னாடி நின்று கேட்கும்போது ஆக்சுவலா ஒரு மனாந்தரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஒரு எபிரேயனை வந்து எகிப்து எகிப்து ஆளுங்க வந்து அவங்க நாட்டு ஆளுங்க கொண்டிருப்பாங்க. அது பதிலுக்கு இவர் வந்து கொண்டிருப்பாரு. இந்த நியூஸ் பார்வோன் ராஜா போயிடும். பயந்து அவர் போயிடுவார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு டைம் வரும், தேவன் கூப்பிடுவாங்க, இப்ப போ, ஜனங்களை கூட்டிட்டு வந்துருவாரு. ஸோ எங்களோட தேவனுக்காக ஆராதனை பண்றதுக்கு எங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவர் மைண்ட் செட் எப்படின்னா, சரி ஓகே போங்கன்னுவாரு, அதுக்கப்புறம் வேணான்னுவாரு. அந்த மாதிரி ஒரு டைப். இருதயம் வந்து கடினமாயிட்டே இருக்கும். அந்த இருதயம் கடினமாகிறது தேவன் கையிலலாம் கிடையாதுங்க. அவரை அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது தான். எப்படின்னா அவருடைய ஆளுகை, ஒரு ஆள்பலம், ஒரு பணபலம். புரியுதுங்களா? நான் தான் இந்த என்ன என்னை யாருமே அசைக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு மீட்டிமில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா தான் வந்து பார்ப்போம். புரியுதுங்களா? அவருடைய ஆர்மியா கூட இருக்கலாம். அவருடைய ஆர்மினால மீட்டிமையில கூட இருக்கலாம். புரியுதுங்களா? குதிரைப்படை, அப்புறம் நிறைய படைகள் இருக்குங்களா, சோல்ஜர்ஸ். ஸோ அதனாலே கூட வந்து அனுப்பாம கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தேவனோட ஸ்டைல் வந்து இங்க நல்லாவே தெரியும். சொல்லி சொல்லி கேட்கல. ஸோ தேவன் வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கே தெரியும், 10 வாதை அனுப்புறாங்க. நதி வந்து நைல் நதி ரத்தமாக மாறுது. இந்த நைல் நதி அவங்களுக்கு வந்து ஒரு உயிர் மாதிரி. நைல் நதி வந்து அவங்களுக்கு ஒரு உயிர். புரியுதுங்களா? அதுலதான் வந்து குடிக்கிறாங்க, அதுலதான் விவசாயம் எல்லாமே இருக்கு. அதுவே ரத்தமா மாத்தினா எந்த அளவுக்கு தேவன் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து தேசம் முழுவதும் அரண்மனை மஞ்சத்தில் வரையும், அதாவது அரண்மனை பெட்ரூம் வரைக்குமே தவளைகளால் நிரம்பி இருந்தது. அப்புறம் வெட்டுக்கிளி, அதுக்கப்புறம் ஆஹ் அப்புறம் நிறைய வண்டு, தேனு. புரியுதுங்களா? அப்புறம் கால்நடைகள், அதாவது மாடு, இதெல்லாமே நோயால பாதிக்கப்படுறது. அப்புறம் கொப்புளங்கள், மனுஷன் கை கால் எல்லாத்துலயும் கொப்புளம். அப்புறம் வந்து மழை வந்து சாதாரண மழை கிடையாது, கல்மழை. புரியுதுங்களா? அப்புறம் நம்ம கொரோனாப்போ லாக்டவுன்ல இருந்தோம், குவாரண்டைன்ல இருந்தோம்.
அங்க ஒரு 3 நாள் வந்து டார்க், ஃபுல்லா டார்க் தான். ஒரு ஒரு 1% கூட வெளிச்சம் கிடையாது. ஒரு 3 நாள் ஃபுல்லா காரிருள், ஃபுல்லா டார்க்னஸ். எப்படி இருக்கும்? செவுத்த பிடிச்சுன்னு தடவி 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 கொண்டு தான் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும். அவ்வளோ டார்க்னஸ். இதெல்லாம் பண்ணியும் வந்து அவர் வந்து திருந்தல. கடைசியில தேவன் ஒரே ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த உடனே அப்படியே ஆள் உடஞ்சிட்டார். தலைச்சன் பிள்ளை சங்காரம். அங்க அங்க ஒரு அருமையான ஒரு விட்னஸ் நடக்குது. அங்க இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைச்சன் பிள்ளை, அது 2வது பிள்ளையா இருந்தாலும் சரி, தலைச்சன் பிள்ளையா இருந்தாலும் சரி, எந்த பிள்ளையும் சாகல. அதுவும் அந்த மேற்சட்டத்துல இந்த டோர்ல ஆட்டுக்கிட்ட ரத்தம், ஆடோட ரத்தம், ரத்தம் புசிக்கப்பட்ட இடம் மட்டுமே. அதுக்குள்ள கீரையும் அப்பையும் வந்து தீவிரமா புசிக்கணும். பேலன்ஸ் வைக்க கூடாது. பேலன்ஸ் இருந்தாலும் அது காலில் சுட்டி எரிச்சிருக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் அப்படியே தப்பிச்சிட்டாங்க அந்த சங்காரத்துல இருந்து. ஆனா எகிப்து ஜனங்களுடைய வேலைக்காரர்கள் வீட்டிலிருந்து அரண்மனை வீட்டு வரைக்குமே, அரண்மனையில யாரா இருக்கிறாங்களோ, அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாரா இருக்கிறாங்களோ, கிங்ல இருந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் தலைச்சன் பிள்ளை செத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கூக்குரல் வந்து இதுவரையும் யாரும் கேட்டதில்லை. ஊரே ஊரே அழுதுன்னா யோசிச்சு பாருங்களேன். ம். ஊரே அழுகுதுன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மகா சங்காரம் நடந்திருக்கு. அதுல அப்படியே ஆள் உடஞ்சதுதான். அப்படியே வந்து ஆஹ் நீங்க வந்து எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துட்டு வந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லிடுவார். ஸோ அங்க வந்து தேவன் அங்க வந்து எகிப்து ஜனங்கள்ல கொஞ்சம் கிருபை காமிச்சிருப்பாங்க. அப்போ தங்கம், அவங்களுடைய தங்கம், அப்புறம் அவருடைய திங்ஸ் எல்லாமே ஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்கு அனுமதிச்சிருவாங்க. அப்படியே போக 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 முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி அப்படியே பார்வன் வந்துருவாரு. அதுல ஒரு ட்விஸ்ட் நடக்கும். முன்னாடி போற மாதிரி போயிட்டு பின்னாடி வந்து அடிக்க ட்ரை பண்ணுவாரு. அப்போ அவங்க வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, தேவன் என்ன பண்ணிடுவாங்கன்னா கடலை அவங்க மேல தள்ளி விட்டுருவாரு. அந்த அவங்களோட பார்வனுடைய படைகள் மேல அப்படியே தண்ணினால அழிச்சிருவாரு. இவங்க இந்த பக்கம் டக்குன்னு வந்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நடக்கக்கூடிய வேலை இல்லைங்க. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோ ஒட்டுமொத்த ஜனங்கள் வந்து அந்த கரையில இருந்து இந்த கரை வரைக்குமே, ம், இப்போ எக்ஸாம்பிள் வந்து 12 பேர் தான் வந்தாங்க. அந்த 12 பேர்ல இருந்து ரொம்ப எவ்வளவு ஜனங்கள் வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு 24 லட்சம் கிட்ட வந்திருப்பாங்க ஜனங்கள். அவ்வளோ ஜனங்கள் வந்து போற வரைக்குமே அந்த தண்ணி வந்து வற்றி போன நிலைமையில தான் இருந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க போற வரைக்கும் தேவன் வந்து அமைதியா இருந்து பார்வனோட படை வந்தவொடனே தண்ணி வந்து அழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாரும் அழிஞ்சிருவாங்க, பார்வன் மட்டும் பேலன்ஸ்ல இருப்பார். புரியுதுங்களா? அதுல கூட வந்து ஒரு நிழலும் பொருளும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கணும் நம்ம. அதுக்கப்புறம் வந்து தேவன் எப்படியெல்லாம் அதிசயத்தக்க விதமாக வந்து வழி நடத்தினாங்கன்னு தெரியும். டே டைம்ல வந்து மேக ஸ்தம்பமும், நைட் டைம்ல வந்து அக்னி ஸ்தம்பமும். அதாவது நைட் டைம்ல வந்து ரொம்ப ஆஹ், புழுக்கமா புழுக்கமா இருக்காது. வேர்க்கிற மாதிரி எதுவும் இருக்காது. ஒரு ஒரு குளிர்ச்சியா, ஒரு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 24 டிகிரி செல்சியஸ்ல நம்ம ஏசி போட்டு தோணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில்லான கிளைமேட். மேகஸ்தம்பம் ஆஹ், காலையில டே டைம்ல அப்பயும் வந்து ரொம்ப வேர்க்காது, ரொம்ப வேர்வையா இருக்காது, அந்த மாதிரிலாம் டயர்டா இருக்காது. கம்ஃபர்டபுளா இருக்கும். ட்ரெஸ்ஸும் வந்து அழுக்காகல.
அப்புறம் போட்டிருக்கிற செருப்பும் வந்து தேயில. புரியுதுங்களா? அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா லக்ஸுரியா பார்த்துட்டு இருந்திருக்காரு. புரியுதுங்களா? அடுத்து யாத்ராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜாதிகளும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி பூமி எல்லாம் என்னுடையது. ஓகே, இப்போ வந்தாச்சு. புரியுதுங்களா? ஆஹ் செங்கடலை கலந்து வந்தாச்சு மோசஸ் மூலியமா. இப்போ வந்து நியாயப்பிரமாண கட்டளை கிடைக்கும். அங்க வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், கட்டளை, கொள்கை என்னன்னா, என்னுடைய நீதி, நியாயங்கள், உடன்படிக்கை கை கொள்வீர்களானால், புரியுதுங்களா? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, அதாவது என்னுடைய நீதி, கொள்கை, கோட்பாடு இதெல்லாமே என் உடன்படிக்கையை கை கொள்கிறனால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சொந்தத்தா இருப்பீங்க. அந்த டைம்ல நிறைய ஜனங்கள் இருந்திருக்காங்க. அவர்களை காட்டிலும் என் சொந்த பிள்ளையா இருப்பீங்க, சொந்த சொத்து. புரியுதுங்களா? சொந்த சொந்தத்தா இருப்பீங்கள். ஏன்னா பூமி எல்லாம் என்னுடைய. மோசஸ் வந்து தேவன் கிட்ட அந்த 10 கட்டளையை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள பொறுக்க முடியாம அவங்க கிட்ட இருந்த தங்க நகையா இருக்கலாம், இல்ல ஜுவல்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஐடலை உருவாக்கிடுறாங்க. கோல்டு, அப்படியே கோல்டு வந்து ஆஹ் ஆடை அப்படியே மாத்தி, பொன் கண்டுபிடி, அதாவது கோல்ட்ல ஒரு கண்டு. ஸோ இது வாங்கிட்டு வரும்போது தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? புரியுதுங்களா? மோசஸ்க்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு செயலை வந்து பாவ செயலை வந்து அந்த 10 கட்டளை கட்டளையே ஐடியல் வர்ஷிப் இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது. அதையே பிரேக் த்ரூ பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? இது ஒரு ஒரு மோசமான நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கப்புறம் அவரு கோவத்துல அந்த 10 கட்டளையை உடைச்சிருவாரு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவரே எழுதிடுவாரு. ஸோ இந்த ஒரு பாவம் வந்து வாங்கின உடனே, வாங்கி முடிக்கல, புரியுதுங்களா, அதுக்குள்ள இந்த ஒரு மோசமான சம்பவம் நடக்குது. அடுத்து அடுத்து என்ன பாக்குறோம்னா, அவர்களுக்கு தேசம் கொடுக்கும். கானான வேவி பார்க்கறதுக்கு போறாங்க. புரியுதுங்களா? ரெண்டு பேர் நல்ல செய்தி. மீதி 10 பேர் வந்து அப்படி என்னத்தை பார்த்துட்டு வந்தாங்கன்னு தெரியல, ஒரு மோசமான துர்ச்செய்தி சொல்றாங்க. அது வந்து பாலும் தேனும் ஓடுற தேசம் அப்படின்னு 2 பேர் வந்து சொல்றாங்க அங்க. புரியுதுங்களா? பட் ஒரு 10 பேர் வந்து துர்ச்செய்தி சொல்றாங்க. பட் ஆனா அவங்க இதனால அவங்க என்னத்தை அப்படி பார்த்துட்டு வந்து சொன்னாங்கன்றது தெரியல. ஆஹ் ஒரு நல்ல தேசத்தை ஒரு தப்பான விதத்துல வந்து இந்த ஜனங்கள் மத்தியில கன்ஃபியூஸ் பண்றாங்க. அது யாருன்றது உங்களுக்கு தெரியும். யார் நல்ல செய்தி சொன்னாங்கன்றது தெரியும். புரியுதுங்களா? ஜோஷுவா அண்ட் காலின். இது வரைக்குமே இது வரைக்குமே தேவன் 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 வந்து அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சுட்டு வந்தாங்கன்றது அந்த அளவுக்கு வந்து அவங்க உள்வாங்கிட்டு தேவனை மகிமைப்படுத்தாம இந்த வனாந்திர பயணம் பிளஸ் கானானுக்கு போவாங்க பாருங்க, அது வரைக்குமே ஃபுல்லா வந்து தேவனை பரீட்சை பார்த்து தான் இருந்தாங்க. மோசஸை வந்து கோவப்படுத்து இந்த பொல்லாத சந்ததியாரை வந்து என்ன நிலை என்ன ஆக போறாங்க. புரியுதுங்களா? அவ்வளவு கஷ்டப்பட்டாரு மோசஸ். இதுல நல்ல ஒரு பேட்சா வந்து இந்த பேட்ச் இருந்திருக்குன்னா
இந்த வனாந்திரத்துல ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க பாத்தீங்களா உடச்சு, அவங்க எல்லாம் அப்படியே அங்கேயே செத்துட்டாங்க. அங்கேயே செத்துட்டாங்க. அந்த வனாந்திரத்துல பிறந்த குழந்தைகள் இருக்கு பாருங்க, அந்த 40 வருஷத்துல வனாந்திரத்துல பிறந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே காணாம போறாங்க. அதாவது நற்செய்தி கொண்டு வந்த அந்த அந்த தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுற தேசம், கானான் தேசத்துக்கு. அங்க வந்துட்டு மோசஸ் மட்டும் போக மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். கோவப்பட்டு வந்து அடிச்சிருவாரு. ஆக்சுவலா அது வந்து அந்த இடத்துல வந்துட்டு தேவன் வந்து அங்க வந்து அடிக்க சொல்லலை, அவங்க கோவப்பட்டு அடிச்சிருவாரு தண்ணிக்காக. அந்த அளவுக்கு எரிச்சல் மூட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து மோசஸோட சர்டிபிகேட் என்னதுன்னா, அதாவது பூமியிலேயே மோசஸ் மாதிரி ஒரு சாந்த குணம் உள்ள மனுஷன் யாருமே இல்லையா, அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வச்சிருந்தார். ஸோ தேவன் கிட்ட இந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்குறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதை வந்து சாத்தான் வந்து அதை வந்து சாத்தானுக்கு பிடிக்கல. எப்படியாவது நேம டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும், எரிச்சல் மூட்டி எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ப்ரெஷர் போயிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அடிச்சிருவாரு. அந்த காணாம அதை பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிடுவாரு தேவன். மோசஸ் வந்து நானும் அது அங்க போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் போது, இதை பத்தி என்கிட்ட பேசாத, இனிமே என்கிட்ட பேச. அடுத்து இந்த தேசம், இந்த ஜனங்கள், அந்த வனாந்திர பிரயாணத்தில் பிறந்த குழந்தைகள், அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மைனர் ஏஜ், 80+, 18+, 19+, 20+, அந்த 20 வயசு, அந்த அந்த டைம், அந்த ஏஜ் இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து அங்க போறாங்க. அது அப்படியே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தேசமாகும். புரியுதுங்களா? இப்போ இந்த மேப்ல போட்ட மாதிரி இந்த இந்த கானான் தேசம், ஆக்சுவலா இந்த கானான் தேசம் வந்து எகிப்து வரையும் கவர் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராசஸஸ் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகிட்டே இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல். ஸோ இதுதான் அந்த மேப். தேவன் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த 12 கோத்திரம் ஏற்ற மாதிரியே இங்க வந்து இருக்கணும். அடுத்து வந்து இது முடிஞ்சிருச்சு. ஜலப்பிரயத்துல இருந்து அப்படியே வந்து ஆஹ் ஆபிரகாமை கூப்பிடுறாங்க. அவர் வந்து ஆபிரகாம் எங்க இருக்காருன்னா ஊர் ஊர்ல இருப்பார். அதாவது அவரோட ஊரை வந்து எதுன்னா ஊர் ஊர் என்ற ஊர்ல இருப்பாரு. அங்கிருந்து வந்து அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு நேச்சுரலாவே பயாலஜிக்கலாவே உடல் ரீதியாகவே பிள்ளை பெற்றுக்கொள்ற தன்மையை இழந்துட்டு இருப்பாங்க, ஏன்னா வயசாயிடுச்சு. அப்போ வந்து சிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தேவன் ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஆஹ் அவங்க ஏன்டா சிரிச்சோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. ஒரு பிள்ளை பிறந்துரும் ஐசக்கு. ஆபிரகாம் கிட்ட ஒரு வாக்குத்தத்தம், ஐசக் கிட்ட ஒரு வாக்குத்தத்தம், ஜேக்கப் கிட்ட ஒரு வாக்குத்தத்தம். அவங்க அவரோட பிள்ளைகள் மூலியமா பெரிய ஜனம் உருவாகும். அதுல ஒருத்தர் யோசிப்பு, அவர் ராஜாக்கு அடுத்த ஸ்தானம் போவாரு. யோசிப்பை அறியாத ஒருத்தர் வருவாங்க. அப்போ ஜனங்கள் ஒடுக்கப்படுவாங்க. அது வந்து தேவனுடைய சந்தையில எட்டப்படும். அதுக்கப்புறம் மோசஸ் மூலியமா தேவன் ரட்சிப்பாங்க. இது வரையும் நம்ம பார்த்து முடிச்சோம். கானான் தேசம் போய் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறுது. தேசம் யாவையும் தருவேன்னு சொன்னாங்களே, அது அப்படியே இருந்தது. இது இது வரைக்குமே அந்த கானான் தேசத்துக்கு போன பேட்ச் இருக்குல்ல, வனாந்திரத்துல பிறந்த குழந்தைகள், அந்த பேட்ச் இருக்கு பாருங்க, அது வசனத்துல இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். அந்த ஜனங்கள் வந்து கானான் தேசத்துக்கு போறாங்க. அந்த பேட்ச் இருக்குங்களா, ஜோசுவா, காலேப், அந்த தலைமையில இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த பேட்ச் மட்டும் எந்த குறை இல்லாம பரிசுத்தமா வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்து நியாயாதிபதிகள் காலம் வருது. அது டோட்டலா வந்து 450 வருடங்கள். அது வசனத்துல இருக்குது, நம்ம பார்க்கணும். நியாயாதிபதிகள்ல
அந்நாட்களில் இஸ்ரேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். புரியுதுங்களா? அடுத்த ஒரு பகுதிக்கு போகுது. ஜோஷுவாலாம் அந்த முடிஞ்ச பிற்பாடு, அந்த பேட்ச் முடிஞ்ச பிற்பாடு ஒரு கால பகுதி வருது. அடுத்த ஜெனரேஷன் வருது. அது வந்து டோட்டலா வந்து 450 வருடங்கள் ஆஹ், இருக்கு நியாயாதிபதிகள். அந்த டைம்ல யார் இல்லைன்னா இஸ்ரேலுக்கு ராஜா இல்லை. ஜோஷுவா தொடங்கி அப் டு வரையும், அப் டு யார் வரைக்கும்னா சாமுவேல் வரைக்கும், ஜட்ஜஸ். இங்க இங்க பேரெல்லாம் இருக்கு: கிதியோன், டெபோரா, சாம்சன், உதேனியர், எப்தா, ரெஃபரன்ஸோட இருக்கு பாருங்க. இவங்க எல்லாம் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள். ஒருத்தர நியாயாதிபதி எழுப்பி எழுப்பி இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிப்பாங்க. புரியுதுங்களா? க இது வந்து ஒரு இவங்களுடைய காலப்பகுதி வந்து 450 வருடங்கள். ஏதாவது வந்து ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சுத்தி இருக்கக்கூடிய பெலிஸ்தியர்கள், வேற ஏதாவது அம்மோனியர்கள், மோவாபியர்கள், புரியுதுங்களா, எகிப்து, இவங்க ஏதோ ஒரு கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க. நீங்க அந்த ஃபுல்லா அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா ஏதாவது விக்கிரக ஆராதனை போயிடுவாங்க, இல்லாத ஏதாவது பாவ செயல்கள் போயிடுவாங்க. உடனே வந்து சிறுமைப்படுத்திடுவார் தேவன். மற்ற நாடு வந்து பெலிஸ்தீனோ எகிப்தோ வந்து சிறுமைப்படுத்துவாங்க, கேப்சர் பண்ணுவாங்க. அப்போ அடிமையா இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து சாம்சன் வருவாரு. இந்த டைம்ல எப்தா வருவாங்க, டெபோரா வருவாங்க. அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சிம்சோன் வந்து ஆஹ் அவர் உயிரோட இருந்த காட்சியிலும் மறிக்கும் போது நிறைய ஜனங்களை ரட்சித்திருப்பார், நிறைய ஜனங்களை கொண்டார். அவர் வந்து 1000 பேரை வந்து கொண்டிருக்காரு. ஒன் மேன் இஸ் ஈக்குவல் டு 1000 men. எந்த அளவுக்கு ஒரு பலத்தின் ஆவை கொடுத்து ரட்சித்திருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தரும் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்து ரட்சகரை எழுப்பியிருக்காரு தேவன். இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு, வழி நடத்துறதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது வந்து 440 வருடங்களை இந்த காலம் இருந்திருக்கு. அவர்களுடைய காலம், நியாயாதிபதிகளுடைய காலம், இவ்வளவு வருஷங்கள் வந்து தேவனை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஜனங்களை வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இது வரைக்குமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வரையும் நல்லா கவனிங்க. இந்த காலப்பகுதி வரையும் இஸ்ரேலுக்கு ஒரு ராஜா கிடையாது. அவங்க தன் பார்வைக்கு சரியானபடி தான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க, வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க, புரியுதுங்களா, இருந்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து அடுத்து ஆஹ், ஒரு காலப்பகுதி வருது. அதுதான் வந்து ராஜாக்கள் காலப்பகுதி. 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 6-7. எங்கள் நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. சாமுவேலுக்கே தகாத, ஏன்னா அவங்க ராஜா கேட்டாங்க, அதுக்கு தேவனுக்கு தகாததாய் ஏற்பட்டது, தேவனுக்கும் தகாததாய் இருந்திருக்கு. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலையும் அவர்களை சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். சோ தேவன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றது செஞ்சுட்டு அவங்க உன்ன தள்ளல, என்னதான் தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க தேவன். உனக்கே தெரியும், இஸ்ரேல் கண்ட்ரில ஆண்ட ராஜாக்கள் எல்லாமே சவுல் ஒரு 40 வருஷம், தாவீது ஒரு 40 வருஷம், சாலமன் ஒரு 40 வருஷம், புரியுதுங்களா? ம் அதுக்கப்புறம் அந்த சாலமன் சாலமன் ராஜ்யம், அந்த சாலமன் டைனாஸ்டி, சாலமன் ராஜ்யம் உடஞ்ச பிற்பாடு அவருடைய தப்பான வாழ்க்கை முறை நிமித்தமாக தேவன் வந்து ரெண்டு கோ ரெண்டு கோத்திரம் தனியா பிரியும், 10 கோத்திரம் தனியா பிரியும், புரியுதுங்களா? அது வந்து ஒரு இந்த தேவன் இந்த 513 காலப்பகுதி தேவனுக்கு கொடுக்குறாங்க ராஜாக்களுக்கு. முன்னாடி நியாயாதிபதி கொடுத்தாங்க. அப்பயும் வந்து ஜனங்களை வந்து எப்படியாவது ஜனங்களை வழிநடத்தி சத்தியத்தின்படி, தேவனுடைய கொள்கை கோட்பாடு சத்தியத்தின்படி வழிநடத்த ட்ரை பண்ணாங்க. அப்பயும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கடுத்து ராஜாக்கள் மூலியமா
ட்ரை பண்ணாங்க. அப் ராஜாக்களே சம்டைம்ஸ் சரியில்லாம வாழ்ந்தாங்க. புரியுதுங்களா? கடைசி ராஜா சல்மனேசர், சாரி, செதேக்கியா. அதுக்கப்புறம் சீரிய ராஜா சல்மனேசர் முற்றுகை போடுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இந்த பாபிலோன் ராஜா வந்து கம்ப்ளீட்டா வந்து கேப்சர் பண்ணி ஜனங்களை கூட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு காலப்பகுதி நியாயாதிபதிகளாக இருக்கும் சரி, ராஜாக்கள் காலப்பகுதி கொடுத்தும் சரி, இங்க அப்படியே அந்த தேவ பக்தியுள்ள சந்ததி அதை மறந்துடக்கூடாது. அந்த சந்ததி எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு அங்கிருந்து அப்படியே ட்ரை பண்ணிட்டு வராங்க. புரியுதுங்களா? ஏங்க இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து அப்படியே நம்ம பார்த்துருவோம். புரியுதுங்களா? ஸோ நியாயாதிபதிகள்ல இருந்து ராஜாக்கள் வரைக்குமே தேவனுக்கு ட்ரை பண்றாங்க. ஆஹ் எப்படியாவது ஜனங்களை தேவ பக்தியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பண்றாங்க. அது அப்பயும் முடியாம ஃபெயிலியர்ல தான் போகுது. ஆனாலுமே அங்கிருந்து பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள், ராஜாக்கள், சில எல்லாருமே வந்து சீர்கெட்டு போகல. புரியுதுங்களா? நியாயாதிபதிகள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்க அவங்க எல்லாருமே வந்து பெர்ஃபெக்டா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப் டு சாமுவேல் வரைக்கும். ராஜாக்களை பாத்தீங்கன்னா தாவீதும் ஒரு யாருமே இடம் பிடிக்காத அளவுக்கு தேவனுடைய மனசுல இடம் பிடிச்சாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு அடுத்து வந்து ஆஹ் அசரி ராஜா சல்மனேசர் வந்து முற்றுகை போடுறாரு. அதுக்கப்புறம் நெபுகாத் நேச்சாரை வந்து கேப்சர் பண்றாங்க. புரியுதுங்களா? கடைசியா இருந்த 2 கோத்திரத்தையும், இந்த 10 கோத்திரம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதாவது 10 ட்ரைப் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது 10 கோத்திரம் வந்து உலக ஜனங்களோட அப்படியே மிக்ஸ் ஆகி அதை ஒரு சமாரியா தேசமா உருவாகி, புரியுதுங்களா? சமாரியா தேசமா ஆயிடுச்சு. உலக ஜனங்களோட நல்லா மிக்ஸ் ஆயிட்டாங்க அங்க. அதனால அது வந்து சமாரியன் தேசமா இருந்திருக்கு. இந்த 2 கோத்திரம் மட்டும் உலக ஜனங்களும் மிக்ஸ் ஆகாம இருந்தாங்க. பட் அவங்களும் அந்த 10 கோத்திரம் எப்படி சோர மார்க்கமா போயிட்டாங்களோ அதே மாதிரி இந்த 2 கோத்திரமும் வந்து சோர மார்க்கமா போயிட்டாங்க. கடைசி ரத சிதைக்கியா அங்க வந்து கவிழ்ப்பேன் 3 முறை கவிழ்ப்பேன். உரிமைக்காரனான ஒரு மட்டும் அது கிரீடம் வந்து அப்படியே இருக்கும். அவ்வளவுதான். சிதைக்கிய தலையில் இறங்கின கிரீடம் அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? அந்த கிரீடம் ஒருத்தருக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், சல்மனேசர், அதுக்கப்புறம் நெபுகாத் நேச்சார் வந்து இருக்கிறதுலேயே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கிங். ஒரு ஞானமா ஞானமா யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அவங்க பேலஸ்ல வச்சுக்கிட்டாரு. அவங்க கண்ட்ரிய, அவங்களோட கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த நாட்டையே கொளுத்திடுறாரு. இந்த நாட்டையே கொளுத்திடுறாரு. அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடுது. எவ்வளவு வருஷம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த விக்கிரக ஆராதனை பண்ணி பாவங்கள் பண்ணின்னு சோரமார்க்கமா பண்ணிட்டு இருந்தாங்களோ, அந்த தேசம் அவங்க நேச்சர் அழிச்ச பின்னாடி தேசம் ரம்மியமா அனுபவிச்சிருக்காங்க. தேசம் அவ்வளவு அமைதியா இருந்திருக்கு. அதாவது அந்த மண், இந்த லேண்ட்ல அவ்வளவு விக்கிரக ஆராதனை, அவ்வளவு பாவங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது பாவங்கள் விக்கிரக ஆராதனை சென்ஸ்னா இப்ப இருக்கிற இப்ப 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 எப்படி இருக்குங்க? இதே மாதிரி அங்க இருந்திருக்கு. புரியுதுங்களா? இப்ப பாவங்கள்னு நம்ம சொன்னோம்க்கா உலக பரிகாரமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு. எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்களோ இப்ப அந்த அளவுக்கு அந்த திரும்ப வந்து இஸ்ரேல் இப்போ 1878 வந்து பெட்டாட்டிக்கா வாங்கி இப்போ இஸ்ரேல் மிகப்பெரிய தேசமா ஆயிட்டு இருக்கு. அது வாங்குறது வரைக்குமே அன்படியும் கேப்ல மன ரம்மியமா இருந்துட்டு இருந்திருக்கு அந்த தேசம். புரியுதுங்களா? ஆண்டவராக ஃபர்ஸ்ட் அட்வென்ட்ல இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அந்த தேசம் வந்து மன ரம்மியமா இருந்திருக்கு. இந்த லேண்டுக்கும் ரெஸ்ட் கொடுக்குறாரு. அடுத்து இசைக்கள் 21, 25, 26 இஸ்ரேல் ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்திற்கு முடிவு வருங்காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை, ஏதோ ஒன்று சொன்ன வசனம் இங்க வருது, பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு, அதை இனி முன்போலிராது, தாழ்ந்தவனை உயர்த்துவேன், உயர்ந்தவனை தாழ்த்துவேன். ஸோ
ரொம்ப மேட்டிமையில இருந்திருக்காங்க. தேவன் தாழ்த்திட்டாரு அந்த ராஜாவை. எல்லாருமே தாழ்த்திட்டாரு. இது இந்த இஸ்ரேல் லேண்டே எதுவும் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு தேவன். எசேக்கியேல் 21:27 அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் அவர் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி ராஜா ஜெடேக்கியாவுக்கு கிரீடம் வந்து தேவனே கழட்டிடுறாரு. அடுத்து உரிமைக்கானவர் உரிமை இங்க பாருங்க, உரிமைக்கானவர் வரும் மட்டும் அது இல்லாத இருக்கும். அந்த கிரீடம் வந்து யாருக்குன்னா அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் கொடுத்துருவார். அது யாருன்னு நமக்கு தெரியும். ராஜாதி ராஜா ஆண்டவருக்கு தேவன் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அவ்வளவுதான். இந்த ராஜாக்கள் காலப்பகுதி வந்து சாப்டர் க்ளோஸ். இனிமே வந்து ராஜாவும் கிடையாது, யாருமே கிடையாது. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே அவங்க வந்து, அதாவது இப்போ வந்து ஃப்ரீடம் வாங்கிட்டாங்க. இப்போ லிட்டரலா இந்த ஃப்ரீடம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு நாட்டு கீழே அடிமையா இருக்கணும். ஆனா அவங்களால நிம்மதியா வாழ முடியாது. ஆஹ் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்ப இருந்தே இருந்திருக்காங்க. பாபிலோன், அதுக்கப்புறம் மீதோ பெர்ஷியா, அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம். ஒரு புறஜாதி கீழே தான் வாழணும், அவங்க வாழ்க்கையை கழிக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள, ஒரு சாபத்துக்குள்ள தெய்வம் தள்ளிடுறாங்க. 2 நாளாகமம் 36:21 கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்தீங்க பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த தேசத்தை விக்கிரக ஆராதனை பண்ணி உலக பிரகாரம் வளர்க்குறாங்க இருந்தாங்களோ, இப்போ அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த தேசத்துல இருந்தாங்களோ, எவ்வளவு வருஷம் இருந்தாங்களோ அவ்வளவு வருஷம் இந்த தேசம் ரம்மியமே அனுபவித்து தீரு மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. 70 இயர்ஸ் வந்து லேண்டே ரெஸ்ட்ல இருந்திருக்கு. புரியுதுங்களா? அடுத்து தேவனை யோசிக்கிறாங்க. தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும் வரணும் வரணும், எப்படி கொண்டு வர்றது? ஜனங்கள் ரொம்ப சோரமாரமா போயிட்டு இருக்காங்க. நியாயாதிபதிகளை மோசஸா அனுப்பி பார்த்தேன், நியாயாதிபதிகளை அனுப்பி பார்த்தேன், ராஜாக்களை அனுப்பி பார்த்தேன். என்ன பண்றதுன்னு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றது? தெய்வ பக்தியுள்ள சந்ததி வரணும். இவர்கள்லாம் நியாயாதிபதியும் ராஜாக்களும் கொடுத்து கொடுத்து பார்த்தோம். தெய்வ பக்தியுள்ள சந்ததி வரல. பாவ சந்ததி தான் வந்துட்டு இருக்கு. அடுத்துதான் ஆஹ் ஒரு ஒரு முக்கியமான ஆஹ் ஒரு தருணம். புரியுதுங்களா? ஒரு முக்கியமான தருணம் பரலோகத்துல. பின்பு நான் யாரை அனுப்புவேன்? எதற்காக? இந்த உலக ஜனங்கள் எல்லாருமே வந்து, இஸ்ரேல் ஜனங்கள் உட்பட எல்லாருமே பாவத்துல இருந்து இருந்து அப்படியே அடிக்ட் ஆயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அப்போ தெய்வம் நாங்க முடிவு பண்றாங்க. 6 அதிகாரம் 8 வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். என்னை அனுப்பும் என்றேன். So, தேவனுடைய சொந்த அப்பா. புரியுதுங்களா? தேவனுடைய மனசை நல்லா புரிஞ்சிருக்கிறார். இவராவே வாலண்டரியாவே, அப்பா நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இதோ நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கேன் தேவனே அப்படின்னு அவரே வந்து இறங்குறார். இத்தனைக்கும் அவரோட மடியில செல்ல பிள்ளையா இருந்தவர், லோகோஸா வந்து இருந்தவர். புரியுதுங்களா? ஸோ அது வந்து தேவனுக்கு அடுத்த ஸ்தானம். ஒரு உச்சபட்ச அதிகப்படியான ஒரு உச்ச நிலையில இருந்தார். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யமான ஒரு நிலையை விட்டுட்டு, புரியுதுங்களா, ஒரு சத்திரத்துல வந்து பிறக்கிறாங்க. அதுவும் ஒரு ஒரு ஹம்பிளான பிகினிங்ல தான் பிறக்கிறார். மிகப்பெரிய ஒரு தாழ்மையான ஒரு ஆரம்பத்தில் தான் பிறக்கிறார். நம்மள மாதிரி ஒரு ஒரு ஏசி ஹாஸ்பிட்டல்ல, புரியுதுங்களா, ம்? அந்த மாதிரி ஒரு சொபஸ்டிகேட்டடான அந்த மாதிரி இடத்துல பிறக்கல. ஒரு சத்திரத்துல பிறக்கிறார்.
ஒரு வைக்கோல்ல வைக்கிறாங்க. ஒரு நிலைமை பாருங்க, எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு பிகினிங். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தருணம் வருது. ஒரு லைஃப்லயே ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்தாகணும். ஸோ இங்க வந்து மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இவர்தான் இந்த பேப்டிசம் எடுக்கிறாரு. இது ஒரு முக்கியமான தருணம் லைஃப்ல. அவ்வளவுதான். இவர் பூமிக்கு வந்ததுக்கான நோக்கம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. யோவான் ஸ்நானகன் வந்து மனம் திரும்பலுக்கான ஞானஸ்நானம் கொடுத்துருந்தாரு. அந்த டைம்ல இவரும் வந்து சைலண்டா அப்படியே கியூல நின்று ஒரு மிகப்பெரிய பூமியிலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து அப்படியே ஹம்பலா சைலண்டா வந்து பேப்டிசம் எடுக்கிறாரு. அங்க வந்து தேவன் சொல்றாங்க, என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன். இது வந்து இவர் இந்த மாதிரி ஒரு பிளஸிங் யாருக்குமே கிடைச்சதில்ல. இவருக்கு தான் அந்த பிளஸிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவருடைய மினிஸ்ட்ரி ஒர்க் ஸ்டார்ட் பண்றாரு. மத்திய 4வது அதிகாரம் 17. அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். புரியுதுங்களா? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவரோட ஊழியம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பரலோக ராஜ்யத்தை பத்தி பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாரு. புரியுதுங்களா? சோ அதுதான் அது. வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். அப்போ அவர் சொன்ன அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றிய பிரசங்கம், நற்செய்தி, சத்தியம் எதற்காகனா ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக. என்ன மாதிரி பிளஸ்ஸிங்னா, வானத்துக்குரிய அரசாட்சி, அதாவது வானத்து நட்சத்திரம், புரியுதுங்களா? கடற்கரை மணல், பூமிக்குரிய அரசாட்சி. இதுதான் அவருடைய சத்தியம், நற்சாட்சி, பிரசங்கம் இதெல்லாம் இருந்திருக்கு. உலக ஜனங்கள் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும். பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீண்டு வந்து இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகணுங்கிற ஒரு அவருடைய மிகப்பெரிய ஒரு சத்தியம் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தேவன். புரியுதுங்களா? இப்போ வானத்து நட்சத்திரம், வானத்துக்குரிய அரசாட்சி பார்க்கலாம். அப்பொழுது மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை நீங்க ஃபாலோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களை நீங்க செல்ஃப் டினைல் பண்ணணும். நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், நமக்குன்னு ஒரு இச்சை இருக்கும், இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு இருக்கும். அது எல்லாமே வந்து தேவைக்கேற்பதான் அதை நாம அமைச்சு கொண்டு முற்றிலுமா வெறுத்து அவரை ஃபாலோ பண்ணணும். உடனே இப்படி ஆண்டவர் வந்து அவரோட சத்தியத்தை இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி நடக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாமே அவரோட சொந்தத்தில் எடுத்து பேசாம வேதத்துல இருந்து தான் எடுத்து பேசினார். புரியுதுங்களா? இந்த தோரா, ஓல்ட் டெஸ்டமென்ட், அதுல இருந்து தான் எடுத்து பேசினார். எதுவுமே அவரோட சொந்த கதையெல்லாம் எதுவும் இல்லை. மத்திய 19வது அதிகாரம் 27, 28 நம்ம பாக்குறோம். எப்பவுமே பேதுரு வந்து நிறைய கொஸ்டின் கேட்டு அவருடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்வார். அந்த மாதிரி டைப் தான். அவரோட ஃபர்ஸ்ட் மூவ் அவரோட தான் இருக்கும் எப்பவுமே. அது கடல்ல வந்து ஆண்டவர் வரும்போது போட்டு விட்டு இறங்குறதும் சரி, திரும்ப அகைன் வந்து ஆண்டவரை பார்க்க வர்றதும் சரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின், ஒரு ஃபர்ஸ்ட் மூவ் வந்து எப்பவுமே வந்து பேதுரு. பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இது நியாயமான கேள்விதான். புரியுதுங்களா? இது வந்து இப்படி இவர் இப்படி கேட்கிறாரு, மாம்சம் இப்படி கேட்கிறாரு அப்படின்லாம் நினைச்சக்கூடாது. நியாயமான கேள்வி தான். ஸோ எங்களுக்கு ஓகே ஆண்டவரே, நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம், சரி ஓகே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? புரியுதுங்களா? ஸோ அவங்களோட தொழில், மீன் மீன் பிடிக்கிற தொழிலா இருக்கலாம், இல்ல ஸ்பீச் பேதுரு மாதிரி மற்றவர்கள் இருக்கலாம், வேற ஒரு தொழில இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அவங்க பொருளாதாரத்தை உயர்த்திட்டு
வேற ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் விட்டுட்டு வரும்போது எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நியாயமான கேள்வி. புரியுதுங்களா? அடுத்து 28, அதற்கு இயேசு மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமார் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல 12 கோத்திரங்களும் நியாயத்திற்கிறவர்களாக சிங்காசனத்துல இருப்பீங்க அப்படின்னு நான் உண்மையாக மெய்யாகவே உண்மையிலேயே நான் சொல்றேன் அப்படின்னு புரியுதுங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம் மத்திய 10:5-6 இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் சுவிசேஷத்தை பரப்பணும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இஸ்ரேல் ஒன்லி இந்த ட்ரூத், இந்த சத்தியம், இந்த பிரசங்கம், இந்த நற்செய்தி ஒன்லி ஃபார் இஸ்ரேல். இஸ்ரேல் பீப்புள் மட்டும் சொல்லுங்க. சமாரியா கண்ட்ரிக்கு சொல்லாதீங்க, சமாரியா தேசத்துக்கு சொல்லாதீங்க. புறஜாதியார், தேவனற்றவர்கள், பிதாவாக தேவன் இயேசு கிறிஸ்து யாரும் தெரியாத ஜனங்கள், சரிங்களா? அந்த தேசத்துக்கு போவாதீங்க, ஒன்லி ஃபார் இஸ்ரேல். அதுக்கடுத்து பார்க்குறோம் யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஏன் அப்படிங்க வருது? ஏன்னா ட்ரூத்தை ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா ஆண்டவருடைய நற்செய்தி, சத்தியம், வாழ்க்கையை ரிஜெக்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ வானத்துக்குரிய அரசாட்சி, வானத்துக்குரிய ஆளுகை, பரலோக ராஜ்யத்துக்கான ஒரு வாய்ப்பு. புரியுதுங்களா? வானத்துக்குரிய அரசாட்சி அப்படின்னா என்னன்னா, வானத்து நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா, பரலோக ராஜ்யம், பரலோக வாய்ப்பு. புரியுதுங்களா? மகிமைக்கு போற வாய்ப்பு இது. மகிமைக்கு போற வாய்ப்பு. அங்க லிட்டரலா வந்துட்டு இயேசு கிறிஸ்து கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. அந்த வாய்ப்பு கிடைக்குது. இதை ரிஜெக்ட் பண்றாங்க. அதனாலதான் வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. ஆரம்பத்திலிருந்து வாயை திறந்தா பொய் தான். வாயை திறந்தா அசத்தியம், சத்தியம் எல்லாம் கிடையாது. அங்க ஆபேல இருந்து கொலை செஞ்சு இருக்கிறார். அவன்கிட்ட சத்தியமே இல்லை, நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். புரியுதுங்களா? சோ ஃபுல்லா ரிஜெக்ட் தான் பண்ணிட்டு வராங்க. ஆனாலுமே ஆண்டவர் திருப்பி திருப்பி அவங்க கிட்டதான் போயிட்டு வராங்க. இது நாய்களுக்கு கிடையாது ஆண்டவர். ஸோ ஆண்டவர் போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த புறஜாதியார்களும் எங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் வேணும். முதலாவது பிள்ளைகளுக்கு தான், நாய்க்குட்டிகளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் மேஜில இருந்து கீழே விடுற அந்த துணிக்கே நாங்க நாங்க எடுத்துக்கலாம்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதோட ஆண்டவர் ஆண்டவர் ஆச்சரியப்படுவார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுவதை நோக்கி, இஸ்ரேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதுங்களா? பிள்ளைகளுக்கு தான் இந்த சத்தியம், இந்த நற்செய்தி, இந்த வாய்ப்பு. அவருடைய அவர் பிள்ளை மாதிரி யார சொல்றாரு? இஸ்ரேல் ஜனதி. மேஜிலிருந்து கீழே வர்ற அந்த துணிக்கையில அது நாங்க எடுத்துக்குவோம், எங்களுக்கு அது ரைட்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறாங்க பாருங்க. இந்த விசுவாசம் இஸ்ரேலுக்கு இல்லையே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லையே. ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சர்வர்களை நோக்கி, ஃபாலோவர்ஸை நோக்கி, இஸ்ரேலுக்குள்ளும் நான் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லையே, நான் இது உண்மையாவே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம
ஆண்டவர் அதிகமா பயன்படுத்தின வார்த்தை எல்லாமே பாத்தீங்கன்னா, மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். ஒரு 2 வாட்டி சொல்றது, 3 வாட்டி சொல்றது, அப் டூ வெளிப்படுத்தின விசேஷம். அது எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கு. புரியுதுங்களா? சோ, உண்மையிலேயே சொல்றாரு. இந்த மாரி நான் விசுவாசத்த நான் பார்க்கவே இல்ல. புரியுதுங்களா? எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களே கல்லெறிகிறவர்களே, எவ்ளோ ட்ரை பண்றாரு. மத்தேயு 23, 37, 38ல எத்தன பேர் அனுப்பிச்சாரு தேவன். தேவன் எத்தன பேர் நியாயாதிபதிகள் அனுப்பிச்சாங்க. அப்புறம் அந்த அதுவும் பத்தாம அந்த ராஜாக்கள் காலப்பகுதியில தீர்க்கதரிசிகள் அனுப்பிச்சாங்க. புரியுதுங்களா? எல்லாம் பிடிச்சு கொண்டு வர்றது. தீர்க்கதரிசிகள் இப்போ அனுப்பி ஏதாவது வந்து இந்த மாரி விக்கிரக ஆராதனை பண்றீங்க, இந்த மாரி பாவம் பண்றீங்க. இப்போ ஓரின செயற்கையாளர்கள்லாம் சாலமன் டைம்ல இருந்திருக்கு. ஸோ தீர்க்கதரிசி சொல் கேளாத எவனும் தேசம் வந்து நல்லா இருக்காது, உருப்படாது. புரியுதுங்களா? ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தீர்க்கதரிசி மூலியமா வரும். அவங்கள அனுப்புனா அவங்களையும் இப்போ பிடிச்சி கொண்டுறது. உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறியர்களை அடிச்சு கொன்னுடுறது. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எப்படி இந்த கோழி தன் குஞ்சுகளை எப்படி சேர்த்து பாதுகாத்து வச்சுக்குமோ அந்த மாதிரி நான் உங்களை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எட்டி எட்டி தான் வச்சாங்க. நான் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. தேவன் தீர்க்கதரிசனம் அனுப்பி எப்படி சேர்த்துக் கொள்ளலாம், சத்தியத்துக்குள்ள ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வந்து உங்களை வர வச்சு ஒரு ஆஹ், தேவ பக்தி உள்ள சந்ததியா மாத்திரணும்னு ட்ரை பண்றாங்க. திரும்ப 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 எட்டி தான் உதைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் அது மனதில்லாம போயிட்டு அவருக்கு அந்த மனசு இருந்திருக்கு. அந்த கோழி எப்படி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கிறது அந்த மாதிரி விசர்ஜனங்களை சேர்த்துக்கணும்னு அந்த மாதிரி ஆசை இருந்துட்டு அகைன் அகைன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஈஸ்வரத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாகி விடப்படும். ஸோ இங்க ஒரு சாபம் கிடைக்குது. ஸோ அவ்வளவுதான். இஸ்ரேல் ஜனம் உங்கள் வீடுன்றது இந்த இஸ்ரேல் கண்ட்ரி ஒண்ணு இல்லாம போக போகுன்றது தேவன் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார். அதையும் நடக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:41 அசட்டைக்காரரை பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:26 சகோதரே, ஆபிரகாமின் சந்ததியில் இருந்தவர்களே, தேவனுக்கு பயந்து ரட்சிக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த காலிங் வந்து அப்படியே மாறுது. புரியுதுங்களா? காலிங் வந்து இந்த பரலோகத்துக்குரிய வானத்துக்குரிய வாய்ப்பு, வானத்துக்குரிய நட்சத்திரம், அதாவது பரலோக ஆட்சி, அதாவது பரலோக அழைப்பு. இயேசு கிறிஸ்துக்கிட்ட லிட்டரலா வந்து ஒரு ஒன்னா சரீரம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. லிட்டரலா இயேசு கிறிஸ்த பார்க்க முடியும். கண்ணுக்கு கண் இயேசு கிறிஸ்த பார்க்க முடியும். தேவனை கண்ணுக்கு கண்ணு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியும். புரியுதுங்களா? அந்த வாய்ப்பை தான் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. இது முதல் அப்ப முடிவு பண்றாங்க. இது அப்படியே புறஜாதியாருக்கு காலிங் போகுது. எல்லாருமே யார் வேணாலும் இந்த பரலோக வாய்ப்புக்கு வரலாம். அந்த அவங்க அவங்க எட்டி வச்ச உடனே, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்ட உடனே இந்த இந்த பக்கம் வந்தது. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியர் வேண்டிக் கொண்டார்கள். புறஜாதியர் கெஞ்சுறாங்க. ஸோ அவங்க ரிஜெக்ட் பண்ண உடனே நாய்க்குட்டிகள்னு ஆண்டவர் சொன்னார். அந்த நாய்க்குட்டிகள் போகுது. சத்தியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 45, 46 யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடியாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். அவ்வளவுதான். இவங்க ரிஜெக்ட் பண்ண உடனே இந்த சத்தியம், இந்த பரலோக வாய்ப்புக்கான சத்தியம், பரலோக வாய்ப்பிற்கு போகக்கூடிய இந்த அழைப்பு, ஹை காலிங், புரியுதுங்களா? உயர்ந்த ஒரு அழைப்பு இது. மகிமைக்கு போற அழைப்பு வந்து யார் ரிஜெக்ட் பண்றாங்க?
இஸ்ரேல் ஜனங்கள் ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மகிமைக்கு போற வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதுன்னா, யாருக்கு கிடைக்குது? புறஜாதிகளுக்கு கிடைக்குது. ஸோ இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கிடைக்குது, புறஜாதிகளுக்கும் கிடைக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே நிராகரிக்கல. அப்போஸ்தலர்கள் மேக்சிமம் எல்லாருமே யூதர்கள் தான். புரியுதுங்களா? ஆஹ் இஸ்ரேல் ஜனங்கள் பிளஸ் மேக்சிமம் வந்து நிராகரிக்கிறாங்க. ஆனா அது அப்போஸ்தலர் எல்லாருமே இந்த 12 கற்கள் வந்து இந்த 12 பேர் யூதர்கள். அதுல தேவன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. 12 பேர் வந்து சரீரத்துல 12 பேர் வந்து அப்போஸ்தலர். அவங்க பூமியில என்ன சொன்னாங்களோ அதை தான் பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்துல என்ன கட்டப்பட்டிருக்கோம் அது பூமியில கட்டப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து அடுத்த ஸ்தானத்துல ஒரு பவர்ஃபுல்லான அவங்களோட பேச்சு கிரி வல்லமை வந்து பூமியில அவ்வளோ அவங்களோட வாழ்க்கை இன்னி வரையும் பேசுது. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. ஸோ அந்த மகிமைக்கு போற வாய்ப்புல அழைப்புல லிட்டரலா அந்த கிறிஸ்துவின் சரீரத்துல மெம்பர் ஆகுறதா இவங்க 12 பேர் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அடுத்து நாம தான் ரிசர்வ் ஆகணும். அதுல லிட்டரலா ஒரு மெம்பர் ஆகணும் சரீரத்துல. இப்போ அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் நிராகரிச்சிட்டோன்னே எங்க போகுதுன்னா புறஜாதிகளுக்கு போயிடுச்சு. அப்போ உன் சந்ததிக்குள்ள சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்னா அது ஆபிரகாம் பத்தி தானே சொன்னாரு. ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொன்னாரு. புறஜாதிகள் வந்து அபிரகாமின் சந்ததியா? ஒரு கேள்வி வரும். புரியுதுங்களா? அதற்கான விளக்கம் நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 8-9. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. இங்க விசுவாசம் தான் இங்க மெயின். விசுவாசம் மூலமா யார் வராங்களோ, விசுவாசித்து யார் வராங்களோ அவங்கதான் ஆபிரகாமின் சந்ததி. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள அபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவார். புரியுதுங்களா? ஸோ விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க தான் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாமின் சந்ததி. இவங்க வந்து விசுவாச மார்க்கத்தார். புரியுதுங்களா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 28-29 நம்ம பார்க்கிறோம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சிவாதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் அபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? இங்க எங்க விசாரிப்பாங்க? ஜஸ்ட் விசுவாசிச்சா போதும். நம்ம ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் சந்ததிக்கு என்ன கொடுத்தாங்க? வாக்கு தத்துவம் என்ன கொடுத்தாங்க? 2 வாக்கு தத்துவம். ஒண்ணு வந்து பரலோகத்துக்கு போற வாக்குத்தம், ஒண்ணு வந்து பூமியிலே ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய ஒரு வாக்குத்தம். அதுதான் என்னங்க? கடற்கரை மணல். அந்த வாய்ப்பு யாருக்கு போகுதுன்னா இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு போயிடுச்சு. அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லா காமனான இருக்கக்கூடிய உலக ஜனங்களும் அதுல வந்துருவாங்க. புரியுதுங்களா? சங்கீதம் 45:16. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அதாவது இங்க குமாரர் அங்க இருந்த ஆபேல இருந்து யோவான் சொன்ன வரையும் அவங்களுக்கு அந்த பரலோக வாய்ப்பு கிடைக்கல. அவங்க பூமியில பிரபுக்களாக இருப்பாங்க. அவரோட குமாரர் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அவங்க பரலோக வாய்ப்புக்கு போவாங்க. லிட்டரலா பரலோகத்துக்கு போவாங்க. லிட்டரலா இயேசு கிறிஸ்துவோட ஃபேஸ் டு ஃபேஸ் ஒன்னா பழகி அது வந்து நித்தியத்துக்கும் முடிவில்லா நிலைமைக்கு போகும். புரியுதுங்களா? அப்போ இப்போ யாராருக்கு என்ன கொடுக்கப்பட்ட, யாராருக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க? ஆஹ் ஆபிரகாமுக்கு, ஐசக்கு, ஆஹ் யாக்கோபுக்கு. புரியுதுங்களா? ஆஹ் யார் யார் என்ன ஆசீர்வாதத்துக்குள்ள போறாங்கன்றது புரியுது பார்த்துட்டு வந்துட்டோம். புரியுதுங்களா? அடுத்து பேதுரு சொல்றாங்க. அப்போ பேதுரு 2 பேர் 3:7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தெய்வ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்க வானம் பூமி அழிந்து போகாம இருக்கு. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது இருக்கிற வானம் பூமி.
ஏன்னா தெய்வ பக்தி இல்லாதவர்கள் அழியணும். அது அது வரைக்குமே காக்கப்பட்டிருக்கும் இந்த வானம் பூமி. அடுத்து தெய்வ பக்தி இல்லாதவர்கள்னா இந்த சத்தியத்தை ரிஜெக்ட் பண்றவங்க, இந்த சத்தியத்தின்படி வாழாதவங்க, சத்தியத்தின்படி இடையூறல் பண்றவங்க, அவங்க அழிஞ்சிருவாங்க. அது வரைக்கும் இந்த பூமி இந்த இந்த தீமைகள் அப்படி இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17-18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் பரலோக வாய்ப்பு கடற்கரை மணலை போலவும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆபேலிருந்து யோவான் ஸ்நானன் வரைக்குமே இவர்களை வைத்து இந்த பூமியில ஆளுகை பண்ணுவாங்க தேவன். அந்த பிளெஸிங் அதுதான் கடற்கரை மணல். ஒண்ணு வந்து பரலோக வாய்ப்பு பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார் என்றும். பூமியில சுதந்திரித்துக் கொள்வாங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் இன்றும் என் பேரில் ஆணையிட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதுங்களா? அவர் வந்து அவரோட சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால பூமியில் இருக்கிற எல்லாருமே வந்து ஆபிரகாம் சந்ததி மூலமா யார் யார் ஆபிரகாம் சந்ததிக்குள்ள வந்தாச்சு, யார் யார் விசுவாசித்து வந்தாங்களோ, இயேசு கிறிஸ்து விசுவாசித்து வந்தாங்களோ, அவர்கள் எல்லாரும் விசுவாச மார்க்கத்தார்கள் எல்லோரும் ஆஹ் ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாம் சந்ததி மூலமா பூமியில இருக்கக்கூடிய எல்லா சகல ஜாதிகளும் வந்து ஆசீர்வதிக்கப்படும். இங்க பூமியில ஆபேல் முதல் யோவான் ஸ்நானர்கள் வரையும் அவர்கள் வைத்து இந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம், அதாவது வானத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போன போன ஆபிரகாமின் சந்ததி, அவங்க வந்து பூமியில இருக்கிற சகல ஜாதிகளும் வந்து ஆசீர்வதிக்க போறாங்க, ஆளுகை செய்ய போறாங்க. ஆதியாகமம் 22:17-18 நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலும் கடற்கரை மணலை போலும் பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவேன். ஓகேங்களா? உன் சந்ததியார் தங்களை சத்துருகளின் வாசல்களை திரும்ப இந்த வசனத்தை படிக்கிறோம் புரிந்து கொள்வதற்காக. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். புரியுதுங்களா? ஸோ அங்க வந்து வானத்து நட்சத்திரங்களும் அங்க ஒரு யார் இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்களோ அவங்க அந்த நிலைமைக்கு போறாங்க. அடுத்து கடற்கரை மணல் பார்க்க போறோம். கடற்கரை மணல் வந்து பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது ஆபிரகாம் சந்ததிக்குள்ள ஒரு வகுப்பார் வானத்து நட்சத்திரம் போயிடுறாங்க, இன்னொரு வகுப்பார் கடற்கரை மணல்லாம் இருக்கிறாங்க. அது யாருன்னா இஸ்ரேல் ஜனங்களும் சரி உலக ஜனங்களும். இவர்கள் வந்துட்டு அந்த வானத்து நட்சத்திரம் போன வானத்து நட்சத்திரங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போன அந்த வகுப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிளஸ் அவருடைய சரீரம். இவர்கள் வந்து இந்த கடற்கரை மணலை வந்துட்டு ஆசீர்வதிக்க போறாங்க, ஆளுகை பண்ண போறாங்க. புரியுதுங்களா? வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் 2 பிளஸிங். வானத்திற்குரிய நட்சத்திரம் வந்து கிறிஸ்துவுக்கு பின் வந்த பரிசுத்தவான்கள். கடற்கரை மணல் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்கு முன் இருந்த பரிசுத்தவான்கள். ஸோ ஆபிரகாமின் சந்ததி வந்து அவரோட சந்ததிக்குள்ள 2 குரூப். விசுவாசித்து போனவங்க, கிறிஸ்து ஃபாலோ பண்ணி போனவங்க, அவங்க வந்து அவங்களும் ஆபிரகாமின் சந்ததி. அவங்க வந்து வானத்துக்குரிய மகிமைக்கு போகக்கூடிய பரிசுத்தவான்கள். அவங்க யாருன்னா கிறிஸ்துவுக்கு பின் வந்த பரிசுத்தவான்கள். கடற்கரை மணல்னா கிறிஸ்துவுக்கு முன் இருந்த பரிசுத்தவான்கள். ஆபேல இருந்து யோவான் ஸ்நானன் வரைக்குமே இந்த பூமியில அரசாட்சி பண்ண போறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுவரையுமே வந்து 2ஆம் உலகம் வந்து முடியுது. அடுத்து வந்து நம்ம 3ஆம் உலகம் வந்து பார்க்க போறோம். அதுதான் வந்து சகல ஜாதிகளும். அவங்க தான் வந்து இந்த சகல ஜாதிகள். புரியுதுங்களா? அதுவும் அவர்களை தான் வந்து இந்த வானத்து நட்சத்திரம் வாய்ப்புக்கு போன இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ண இந்த பரிசுத்தவான்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிளஸ் அவருடைய பரிசுத்தவான்கள். புரியுதுங்களா? அதாவது அவருடைய ஃபாலோவர்ஸ். சரீரம் கிறிஸ்துன்னா என்ன? தலை மற்றும் சரீரம். இவர்கள் தான் வந்து
கடற்கரை மணல்ல இருக்கக்கூடிய, அதாவது ஆபேல் இருந்து யோவான் சாணகன் வரைக்குமே கிறிஸ்துவுக்கு முன் இருந்த பரிசுத்தவான்களை வைத்து மூன்றாம் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகள், சகல ஜனங்களை ஆளுகை பண்ண போறாங்க. புரியுதுங்களா? இவங்க 2 குரூப் தான் வந்து மூன்றாம் உலகம். புரியுதுங்களா? மூன்றாம் உலகம்னா இயேசு கிறிஸ்துவிலிருந்து, இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை தொடர்ந்ததுல இருந்து, இப்போ அதாவது இந்த உலகம் 2ஆம் உலகம் முடிவிலிருந்து 3ஆம் உலகத்துக்கு ஒரு எண்டு இருக்கு. அதுதான் 1000 வருட அரசாட்சி. புரியுதுங்களா? சோ இங்க இந்த 2ஆம் உலகத்துக்கு இப்போ ஒரு எண்டு கார்டு போட்டாகணும். அங்க இருந்து 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? அந்த ஜனங்களை வந்து இந்த வானத்துக்குரிய நட்சத்திரம் இருக்கக்கூடிய சபை வகுப்பார், கிறிஸ்து பிளஸ் சபை வகுப்பார், இந்த குரூப். அடுத்து கடற்கரை மணல், பூமியிலே இருக்கக்கூடிய ஆபேல் முதல் கிறிஸ்துக்கு முன் இருந்த பரிசுத்தவான்கள், இது 2 பேரும் சேர்ந்து சகல ஜாதிகள், 3ஆம் உலகத்துல இருக்கக்கூடிய சகல ஜாதிகளும் வந்து ஆசீர்வதிக்க போறாங்க. புரியுதுங்களா? அடுத்து 3ஆம் உலகத்துல இந்த 2ஆம் உலகம் முடிவிலிருந்து 1000 வருட அரசாட்சி முடிவு வரைக்குமே நம்ம பார்க்க போறோம். 3ஆம் உலகம் வந்து படத்தை நம்ம தொடரலாம். ஆமீன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.